பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பழனிக்கு சரவணன் கால் பண்ணுறாங்க. என்ன மாமா கல்யாணம் ஏற்பாடலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு என்ன மாப்பிள்ள நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலியும் கட்டி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயும் அந்த வீட்டோட சம்மதம் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்படின்னா என் பேச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, இதில் நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும்னு நீ நினச்சிட்டு இருக்க. இந்த கல்யாணம் ஏற்படலாம் நான் ஒன்றும் பண்ண கிடையாது, என் சின்ன என்ன பண்ணுது, வேணும்னா நீ என் சின்னண்ணங்கிட்ட போயிட்டு சண்டை போடு, அது மட்டும் கிடையாது. எல்லாரும் விருப்பப்படியும் தான் இந்த கல்யாணமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீயே தடுத்தாலையும் இந்த கல்யாணம்லாம் நிற்க போகிறது கிடையாது. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க சரவணா, உனக்கு மயிலை பற்றி விஷயம் தெரியாமல் நீ அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த வீட்டோட எல்லா சூழ்நிலைகளும் நம்ம குமாருக்கும் நம்ம வீட்டாளங்களுக்கும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால தான் இந்த கல்யாண ஏற்பாடையே போயிட்டுருக்கு. அக்கம் பக்கம் எல்லாருமே குமாருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு கல்யாண பேச்சை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவன் ரொம்பவே மனசடைஞ்சு போயிருக்காண்டா. கிடைச்சா போதான்னு சொல்லிட்டு தான் சுடற்களத்தில் அவன் தாலி கட்ட போகிறான். உனக்கு பெரிய கும்பிடே போடுறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாது. உன்னோட வாழ்க்கை போன மாதிரி குமாரோட வாழ்க்கைலாம் நடக்காதுடா, தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலையும் நம்ம சரவணால் சும்மாவே இருக்க முடியல. குமார் மேலே தேவையில்லாமல் ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க. சரியான நேரத்தில் குமாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.